ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரிதாவியன். இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் சேனைக்கிழங்கு குழம்பு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு களிக்கு காம்பினேஷன் தான் வைக்கிறோம். ஆக்சுவலாக இந்த கத்திரிக்காயெல்லாம் எங்கள் செடியிலே காய்ச்சது தான். ஸோ இந்த கத்திரிக்காயெல்லாம் இது மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி கட் பண்ணியாச்சு. இப்போது அடுப்பை பற்ற வச்சுட்டு குண்டா வச்சிடலாம். ஆக்சுவலாக குண்டா நல்லா காயணும். ஸோ அதுக்கு நல்லா தீ அதுக்கேற்ற மாதிரி வச்சுட்டு நல்லா குண்டா காயிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஆக்சுவலாக நம்ம சிட்டிலலாம் கடாயில் தான் செய்கிறோம். அவங்க குழம்புனாலே இது மாதிரி பாத்திரத்தில் தான் செய்கிறது கன்வீனியண்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போது குழம்புக்கு தேவையான எண்ணெய், அப்புறம் குழம்புக்கு தேவையான கடுகு. இப்போ கடுகு நல்லா வெடித்து வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பச்சை கருவேப்பிலை, குழம்புக்கு தேவையான பச்சை கருவேப்பிலை போட்டுடலாம். கடுகு நல்லா வெடித்து வந்தோடனே தான் போடுறாங்க, வெயிட் பண்ணி. இப்போது பொடியாக நறுக்கின வெங்காயம், இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இதையும் போட்டு நான் ரெண்டுத்தையும் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். குழம்புக்கு தேவையான உப்பு இப்போயே போட்டுடுறாங்க. ஏன்னா அப்போ தான் குழம்பு கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும்னு சொல்லிட்டு. இது மாதிரி நம்ம அடுப்பில் செய்கிறதுனால நம்மளுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிறத நம்ம அந்த வதக்கின வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து போட்டுடலாம். எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கலாம். அந்த உப்பு, வெங்காயம், தக்காளி இதோடு சேர்ந்து இது நல்லா வதங்கட்டும். பாருங்க, கொஞ்சம் தீ அதிகம் பண்ணியிருக்காங்க. நல்லா அந்த மசாலாவோடு இறங்கிட்டுருக்கு காயெல்லாம். நல்லா கலக்கிக்கிட்டே இருக்காங்க. இப்போ குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள் போட்டுக்கிறாங்க. ஆக்சுவலி எந்த மசாலாவும் சேர்க்கல, வெறும் மிளகாத்தூள் தான். இதிலே எல்லா மசாலாவும் சேர்த்து தான் அரைக்கிறாங்களா அவங்க. ஆக்சுவலி இவங்க குழம்பு வைக்கும்போது குழம்புக்கு கொஞ்சம் அதிகமாகவே தக்காளி யூஸ் பண்ணுறாங்க. அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு இப்போ தேவையான தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ தீயை கொஞ்சம் அதிகம் பண்ணிக்கலாம். இப்போ மூடி வச்சாச்சு. இப்போ குழம்பு நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிக்குது. குழம்புக்கு தேவையான புளி கரைச்சி வச்சாச்சு. இப்போ அதையும் ஊற்றிடலாம். குழம்பு நல்லா பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ புளியும் ஊற்றியாச்சு. இப்போ நல்லா கலக்கி விட்டுடலாம். ஆக்சுவலாக இந்த குழம்பு களிக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்களும் சேனைக்கிழங்கு போட்டு கத்திரிக்காய் கார குழம்பு இது மாதிரி வச்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.